தமிழ்நாடு முழுவதும் இப்போது ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட ரூபாய் 28,000 எங்கே என்ற கேள்விதான் அது. இது ஒரு அரசியல் முழக்கமல்ல. மாதாந்திர நிதி உதவி உறுதி செய்யப்பட்டு அந்த வாக்குறுதியை நம்பிய லட்சக்கணக்கான பெண்களிடமிருந்து வரும் நியாயமான கேள்விதான் இது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு திமுக ஆட்சி அமைந்த நாளிலிருந்தே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பெண்ணும் மாதம் ரூபாய் 1000 பெறுவார்கள் என்று உறுதியளித்தது. இந்த வாக்குறுதி சப்தமாகவும் உணர்ச்சிகரமாகவும் மேடைதோறும் மக்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டது. முதலமைச்சர் வேட்பாளரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் செல்லும் இடமெல்லாம் இந்த வாக்குறுதியை முழங்கினார். இது இலவசமல்ல, உங்களுக்கான உரிமை என்று பெண்களுக்கு சொல்லப்பட்டது. அதன் பிறகு திமுக 2021 ஆட்சிக்கு வந்தது. ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 1000 அந்த ஆண்டிலிருந்து தொடங்கவில்லை. மாறாக பெண்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மாதங்கள் வருடங்களாக மாறின. கிட்டத்தட்ட 28 மாதங்கள் நிதி உதவி எதுவும் தரப்படாமல் காலங்கள் கடந்துவிட்டன. இந்த திட்டம் மிகவும் தாமதமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வசதியாக தொடங்கப்பட்டது. 2021 முதல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருந்தால் திட்டத்தின்படி தகுதியான பெண்கள் இதுவரை சுமார் 28,000 ரூபாய் பெற்றிருப்பார்கள். அந்த பணத்தை குடும்ப தலைவிகள் அடைந்திருந்தால் அவர்களின் குடும்பத்திற்கான கல்வி, சுகாதார மற்றும் அன்றாட தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஆனால் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் அதற்கு பதிலாக பெண்களை திசை திருப்பும் வகையில் சாக்கு போக்குகள் விடப்பட்டன. திட்டம் இறுதியாக செயல்படுத்தப்பட்ட போதும் அது வாக்குறுதி அளித்தபடி இல்லை. தமிழ்நாடு முழுவதும் பல பெண்கள் தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்டு திட்டத்திலிருந்து விலக்கப்பட்டனர். ஒவ்வொரு பெண்ணுக்கும் உரிமை தொகை என்ற வாக்குறுதி அமைதியாக மறக்கடிக்கப்பட்டது. பயனாளிகளாக பதிவு செய்யப்பட்டவர்களில் பலர் ஒழுங்கில்லாத வகையில் பணப்பட்டுவாடாவை எதிர்கொண்டுள்ளனர். உத்தரவாதமாக மாதாந்திர உரிமை என்று விவரிக்கப்பட்ட ரூபாய் 1000 எப்போதும் தொடர்ந்து வரவு துல்லியமாக வைக்கப்படுவதில்லை. மகளிர் உரிமை என மிகவும் கவர்ச்சியாக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக கிராமப்புற மகளிர் அலைக்கழிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இப்போது திமுக அரசு 5,000 திடீரென முன்பண மற்றும் சிறப்பு கோடை உதவித்தொகை என்ற பெயரில் அறிவித்துள்ளது. இந்த தொகையில் பிப்ரவரி மாதத்திற்கு 1000 ரூபாய், மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு முன்பணமாக ரூபாய் 2,000, சிறப்பு கோடை உதவி ரூபாய் 2,000 என்று திமுக அரசு கூறுகிறது. இது ஒரு சந்தேகமான, அதே சமயம் வெளிப்படையான கேள்வியை எழுப்பியுள்ளது. 2021 முதல் எத்தனை கோடை காலங்கள் இதுவரை கடந்திருக்கிறது? முந்தைய ஆண்டுகளில் சிறப்பு கோடை உதவி ஏன் திமுகவால் வழங்கப்பட்டது இல்லை? இது உண்மையில் கோடைக்கால கஷ்டத்தை பற்றியதா அல்லது தேர்தல் காலத்தில் மக்களை குளிர வைக்க மேற்கொள்ளும் தந்திரமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பெண்களுக்கான உரிமையை செலுத்த தவறிய பிறகு ஒருமுறை ரூபாய் 5,000 சிறப்பு தொகுப்பு தொகையாக அறிவிப்பதன் மூலம் இந்த திமுக அரசு ரூபாய் 25,000 முதல் 28,000 வரை மக்களை மறக்கடிக்க செய்து அவர்களை ஏமாற்றுகிறது என்பதே உண்மையாகும். ஆனால் இதை திமுக தனது வெற்றிக்கான ஒரு தந்திர கணக்கு என நம்புகிறது. இது திமுக அரசின் கடந்த கால நிர்வாக தோல்விகளை மறைக்க திட்டமிடப்பட்ட ஒரு தேர்தல் ஸ்டண்டாக தெரிகிறது. மக்களை, குறிப்பாக பெண்களை ஏமாற்றியதற்காக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பாஜக தலைமையிலான மத்திய அரசு மற்றும் அதிமுகவை இந்த திட்டத்தை தடுக்க முயற்சிப்பதாக கூறுகிறது. அந்த இரு கட்சிகள் மீதும் பழி சுமத்த திமுக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் 2021 முதல் பெண்கள் தங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட உரிமை தொகையை பெறவில்லை என்பதே உண்மையாகும். இதற்காக மத்தியில் உள்ள பாஜக அரசு மீதும் முன்பிருந்த அதிமுக அரசு மீதும் குறை கூறுவது தவறு. இந்த முறை திமுகவின் உண்மையான நிலைப்பாடு தெளிவாகி வருகிறது. பல ஆண்டுகளாக அவர்கள் பணம் செலுத்துவதை தாமதம் செய்கின்றனர். தேர்தல் நெருங்கும் போது பணத்தை எடுத்து வீசுங்கள், உணர்ச்சிகரமான பிரச்சாரங்களை உருவாக்குங்கள், வாக்குகளை வேட்டையாடுங்கள், பிறகு மீண்டும் இந்த சாதனையை சொல்லுங்கள் என்பதே திமுகவின் கட்டளை மற்றும் ஆட்சியை பிடிக்கும் தந்திரமாக உள்ளது. இதுபோல அவர்களின் அரசியல் நாடகம் ஒருமுறை நடந்து அது நிறைவேறி ஆட்சிக்கு மீண்டும் வந்தால் அடுத்த தேர்தலுக்கு பிறகு இதுபோல பெண்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? தமிழக பெண்கள் அறியாதவர்கள் அல்ல. 1000 ரூபாயின் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். ஒரு வாக்குறுதியின் மதிப்பையும் அவர்கள் அறிவார்கள். கடைசி நிமிட இந்த 5,000 ரூபாய் அறிவிப்பு 3 வருட ஒழுங்கற்ற மற்றும் மீறப்பட்ட வாக்குறுதிகளை ஈடு செய்ய முடியாது. இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் 5,000 ரூபாய் எங்கே? தாங்கள் ஏமாந்த 28,000 ரூபாய் தொகை எங்கே என்பது குறித்து தமிழ் பெண்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பார்கள். வரவிருக்கும் தேர்தல்களில் மக்களின் தீர்ப்பு இதுபோன்ற திடீர் அறிவிப்புகளின் அடிப்படையில் இருக்காது. நிச்சயம் பொறுப்பு கூறலின் அடிப்படையிலேயே இருக்கும்.